You are watching Grace Television. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் மீண்டும் உங்களுக்கு தேவ வார்த்தை சொல்ல என்னை ஆயத்தப்படுத்தின ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு வசனம், யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனம். என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை, சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக. என எப்போவுமே ஆண்டவர் ஒருவருடைய இதயங்களை பார்த்து பேசுகிறவர். ஒரே விதமாக அவர் கருத்துக்களோ போதனைகளோ வார்த்தைகளோ ஆலோசனைகளோ இருக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் தானே தெய்வம், அவர் தானே எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் இந்த இடத்துல ஒரு உபதேசத்தை சொல்கிறார். தன்னை குறித்து, தன்னுடைய காரியங்களை குறித்து சொல்லி வந்தவர். அவர் ஒரு வார்த்தையை தம்மோடு இருந்த சீஷர்களுக்கு சொல்கிறார். அந்த செய்தியெல்லாம் சொன்ன பிறகு பயப்படுறாங்க. கூட இருந்தவங்க பயப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, கலக்கத்தோடு இருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்து தான் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஏன் கலங்குறீங்க? விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இன்னும் என் மேலே விசுவாசமாக இருங்க. என் பிதாவை பற்றி சொல்கிறேன், அவர் மேலே விசுவாசமாக இருங்க. என்னை பற்றி சொல்கிறேன், என்னை பற்றி என் மேலே விசுவாசமாக இருங்க. இப்படி பல வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கலக்கங்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டும். கவலைகள் கலக்கங்கள் வந்தால் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை. சரி, ஏன் கலக்கம் வருவதற்கு காரணங்கள்? வெறும் பிரச்சனை தானா? ஒன்றும் இழந்த ஒரு மரணம் ஏற்பட்டுடுச்சு, அதனால்தான் கலக்கமா? கலக்கம் வருவதற்கும் வேதனை பெருகுவதற்கும் அப்போ வேறு காரணம் இல்லையா? இருக்குது. என்ன? எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 6. எஸ்ரா 9:6 படிக்கிறேன் பாருங்க. என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன், வெட்கப்பட்டு கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. இந்த வார்த்தையை படிக்கும்போது உங்களுக்கு தெரியுதா? எஸ்ரா சொல்கிறார். அவர் ஒரு ஆசாரியர், வேதத்தை அறிந்த மனுஷன். அப்போ அவர் சொல்கிறாரு ஜெபத்தில், நாங்கள் வெட்கப்பட்டு கலங்குகிறோம். ஏன்னா நம்ம உங்கள்கிட்ட சொன்னோம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அப்போ இந்த இடத்துல கலக்கத்துக்கு காரணம் என்ன? கலக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஜனங்களின் பாவங்கள். அப்போ இதை உணர்றார் அவர். ஆண்டவர்கிட்ட வரும்போது வெறும் ஆறுதல் வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல, தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குறைபாடுகள் வருது. அப்போ சொல்கிறார், நாங்கள்லாம் உங்கள் முகத்தை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அக்கிரமம், நானும் என் ஜனங்களும் நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கிறோம். எங்கள் தலைக்கு மேலாக அது வந்துச்சு. நாங்கள் செய்த தவறுகள், எங்கள் குறைபாடுகள் எங்கள் தலைக்கு மேலே வந்திருக்கு. எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. இப்படி சொல்லி கீழே சொல்ல, எந்த நாள் முதல் இது வரைக்கும் எப்படி பிரச்சனையில் இருக்கிறோம், பெரிய குற்றத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ ஒரே வார்த்தை உங்களுக்கு புரியுதா? மனிதர்கள் பாவம் செய்யும்போது, மனிதர்கள் தவறுகளை இழைக்கும்போது
அவன் உள்ளத்தில் கண்டிப்பாக கலக்கம் வரும். மற்றவங்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து இருக்க முடியாது. அவர் சொல்கிறார், வெட்கி கலங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்போ அதற்கு வழி இல்லையா? எஸ்ரா கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இரக்கம் கிடைச்சிது, மன்னிப்பு கிடைச்சிது. அப்போ அன்பானவர்களே, உங்கள் கலக்கத்துக்கு ஒரு காரணம், கலக்கத்துக்கு காரணம் அக்கிரமம் கூட இருக்கலாம். அக்கிரமம், ஒழுங்கு மீறி செயல்படுவது, அது ஒரு கலக்கம். கலங்கி வாழ்நாள் முழுவதும் தலகுனிஞ்சு காணப்படலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட விழுந்தாச்சுன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், மன்னிக்கிறார். நீங்கள் தலகுனிஞ்ச இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவார், உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் குறைகளை உணரணும். இந்த எஸ்ரா தேவனிடத்தில் எப்படி ஜெபித்தாரோ, தங்கள் குறைகளை உணர்ந்து ஒப்பு கொடுத்தாரோ, அதை போல உணர்ந்து செபிக்கணும். இரண்டாவது, கலக்கம் வருவதற்கு காரணம் என்ன? முதல்ல சொன்ன அக்கிரமங்கள் வளர்ந்து பெருகினால், நாம் செய்த குறைபாடுகள் மேலே வரும்போது கலக்கம் வரும். ரெண்டாவது விஷயம், மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் இப்படியாய் கூறுகிறது. மீகா 7:4, அவர்களில் நல்லவன் முட்செடி கொத்தவன், செம்மையானவன் நெறிஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். உன் காவல்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது, இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. கலக்கம் வருவதற்கு இன்னொரு காரணம் என்ன? செய்த தவறுகளுக்கு ஏற்றபடி தண்டனை வரப்போகிறது. நல்லது செய்தால் நன்மைக்கு ஏற்ற பலன் ஆசீர்வாதம், தீமை செய்தால் தீமைக்குட்பட்டதான பலன். தீமைக்கு ஏற்ற பலன் அது என்னது? தண்டனை. நன்மைக்கேற்ற பலன் அது என்னது? ஆசீர்வாதம். அப்போ இந்த தீமைக்குட்பட்ட இந்த காரியங்களை உள்ளத்தில் இருக்கும்போது, அந்த நாள் கேள்விப்படும் போது, அங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை காதில் கேட்ட உடனே உங்களுக்கு தண்டனையினால் வரப்போகிறது, நீங்கள் செய்த தப்புக்கு ஏற்ற தண்டனை வரப்போகிறது அப்படின்னு அறிவித்த பின்பு கலக்கம் உண்டானது. அப்போ கலக்கம் வரும். கலக்கம் வருவதற்கு காரணம் என்ன? மரண செய்தி கேள்விப்படும் போது கலக்கம். அப்புறம் அக்கிரமம் வளர்ந்ததுன்னா ஒரு கலக்கம் வரும். மூன்றாவது, தண்டனையை குறித்து கேள்விப்பட்டால் கலக்கம் வரும். எனவே அப்போ கலக்கம் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். நம்ம உணர்வு என்னான்னு தெரியும். வேறு மனுஷங்கிட்டலாம் போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக சிலுவையிலே பலியான இயேசு, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் போக முடியும், குறைகளை அறிக்கையிட முடியும். நம் மனக்கலக்கத்தை மாற்றி ஆறுதலோடு வாழ்வதற்கு வழி இருக்குது. அந்த வழிமுறை வேதத்தின் மூலம் சொல்லி கொடுக்கப்படுகிறது. இவைகளை கவனமாக கேட்டு புரிந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழும்போது உங்கள் கலக்கத்தை அவர் மாற்றுவார். ஆறுதலும் சமாதானமும் உங்களுக்கு கடந்து வரும். இப்படிப்பட்ட வார்த்தையை யோசிங்க, தெளிவடைங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.